தனி வட்டி கூட்டு வட்டி. முதல்ல வட்டினா என்னென்னு தனி வட்டி தான் பார்க்க போகிறோம். வட்டினா என்ன சார்? இங்கிலீஷில் சொல்லிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முதல்ல இன்ட்ரெஸ்ட். வட்டினா என்ன சார்? நம்ம எக்கனாமிக்ஸில் அங்கே பார்த்துருப்போம். வட்டி எதுக்கு கொடுப்பாங்க அந்த இதில், மேக்ரோ எக்கனாமிக்ஸில்? லேண்ட், லேபர், கேபிட்டல் ஆர்கனைசேஷனுக்கு எதுக்கு வட்டி கொடுப்பாங்க? கேபிட்டலுக்கு. அது கான்செப்ட் வேறு, இது கான்செப்ட் வேறு. இது வந்து ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுக்குறான். எப்பயுமே என்ன பண்ணணும்? அடுத்தவனோட உழைப்பை நம்ம அனுபவிச்சேன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு நீ பிரதிபலன் ஏதாவது கொடுத்தே ஆகணும். இப்போ அப்பா அம்மா அவனை என்ன பண்ணுறாங்க? வெத்து வளர்த்து எல்லாம் பண்ணுறாங்க குழந்தையிலேருந்து. பிரதிபலன் எப்போ கொடுப்ப? கடைசி காலத்தில் அவங்க குழந்தையாயிருவாங்க, முடியாது, உழைக்க முடியாது. அப்போ நீ சம்பாதிச்சு போகணும். அதுக்காக தான் அவனை பெற்று வளர்க்குறது. ஆனால் என்ன பண்ணுறானுங்க? இப்போ கொண்டு போய் தள்ளி விட்டுறானுங்க, எல்லாம் துரத்தி விட்டுறானுங்க. எல்லா வேலையும் நடக்குது. அது மாதிரி இயற்கை நிதி என்னது? நீ ஒருத்தன்ட்டு ஒன்று அடைஞ்சா ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அப்போ பணங்கிறது என்னது? உன்னோட உழைப்பு தான் பணமாக மாறி இருக்கு. அதை சேவிங்ஸாக எடுத்து வைக்கிற. ஓகேவா? சும்மா வீட்டில் வைக்காமல் என்ன பண்ணுறாத, இன்னொருத்தன் பயன்படுத்துறதுக்காக கொடுக்குற. அப்போ அந்த பணம் வந்து என்னது? உன்னோட உழைப்பு. அதை நீ சேவிங்ஸாக எடுத்து வச்சுருக்க, அதை இன்னொருத்தனுக்கு பயன்படுத்த கொடுக்குற. அவன் பயன்படுத்துவான், குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்துவான். பயன்படுத்திட்டு ரிட்டன் அந்த பணத்தை கொடுப்பான். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலம் பயன்படுத்தினா இல்லையா, அதுக்கு பிரதிபலனா ஒரு தொகையை எக்ஸ்ட்ரா கொடுப்பான் உனக்கு. அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா தொகை, அதுக்கு பேர் தானே அது வட்டி. வட்டினா ஒன்றும் கிடையாது, சதவீதம் தான். நீ கடனாக கொடுத்தல்ல தொகை, அதுக்கு பேர் அசல் அப்படிம்பாங்க. கடன் தொகை பேர் என்னது? ஓகேவா? அசல். அவன் உனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறான்ல ஒரு தொகை எக்ஸ்ட்ரா, அதுக்கு பேர் என்னது? பயன்படுத்தியதற்கான தொகை, பிரதிபலன், ரிட்டர்ன். பயன்படுத்தியதற்கான பிரதிபலன், அதுக்கு பேர் தான் வட்டி. வட்டி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி தொகை. 100 ரூபா அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குறான். ஒரு வருஷம் பயன்படுத்துகிற காலம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்துகிற, அதுக்கு தான் வட்டி கொடுக்கணும். அதேமாதிரி வட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு தான் காலம். சிம்பிளாக 10% வட்டின்னு சொல்லிட்டான். அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு? ஒரு ஆண்டுக்கு. மறைமுகமாக அதில் வந்துடும் 10%. அப்போ எவ்வளவு வட்டி வீதம்? அதுக்கு பேர் 10%ங்கிறது என்னது? வட்டி வீதம். இங்கிலீஷில் இதுக்கு பேர் பிரின்சிபல். இதான முதல். இதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட்டு. இதுக்கு பேர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் 100 ரூபா அசல் தொகை ஒரு வருஷத்துக்கு வாங்கி பயன்படுத்துகிறேன். நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய வட்டி வீதம் எவ்வளவு? 10%. இந்த 10% எதில் கால்குலேட் பண்ணணும்? அசல் தொகையில். எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்தணும்? 1 இயருக்கு. சதவீதமே தான் அங்கே காலத்தை மனசில் வச்சுக்கணும். சதவீதம்னு சொன்னாக்கா 100 ரூபாயில் 10% எவ்வளோப்பா? 10 ரூபாப்பா. ரைட், முடிஞ்சு போச்சு. அதே 100 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு? ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். 6 மாதத்துலேயே ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ எவ்வளோ வட்டி கொடுக்கணும்? பாதி. எத்தனை %? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? சதவீதமே தான், காலத்தை மனசில் வச்சுக்கணும். வட்டினாக்கா எவ்வளோ காலத்துக்கு? ஒரு ஆண்டுக்கு. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான். 10% எவ்வளோ காலத்துக்கு? ஒரு ஆண்டுக்கு. 6 மாதத்துலேயே ரிட்டர்ன் பண்ணிட்ட. எவ்வளோ கொடுத்தா போதும் வட்டி? 5% கொடுத்தா போதும். 3 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணிட்ட. எவ்வளோ கொடுத்தா போதும்? 2.5%. அதில் பாதி. காலாண்டு தானே, 3 மாதம் கொடுத்தா போதும். புரிஞ்சதா? அவ்வளோதான், சதவீதம் தான் இது.
ஃபார்முலாலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, இருந்தாலும் ஃபார்முலான்னு சொல்கிறேன், புரிகிறதுக்கு தான் ஃபார்முலா. எப்படின்னு பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்க, இவ்வளோ தான். அப்போ இதை புரிஞ்சிங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். அதான் கிராமத்தில் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களே, வட்டி கொடுக்குன்னா கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளால் என்ன பண்ணுவான், கால்குலேட்டர் எடுப்பான், இப்போ மொபைல் வந்துருச்சு, அதை எடுப்பான், போடுவான், தட்டும், அதை டிவைட் போடுறதுக்கு மல்டிப்ளிகேஷன் போட்டுருவான். மல்டிப்ளிகேஷன் மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்பான். என்னடா பண்ணுறா, இல்லை பாட்டி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு, கதை விட்டுட்ருப்போம். அது போய் அவன் வட்டியெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டு அது சமையல் பண்ணி சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருக்கும். இவன் இன்னும் மண்டையை பிச்சுட்டு கிடப்பான் உட்காந்துருக்கு. அதான் அந்த ஸ்கூல் காலேஜ் செஞ்ச அற்புதம். பாட்டி ஸ்கூல் காலேஜுக்கு போச்சு, அது ப்ராக்டிக்கலாக யோசிச்சுது. இங்கே மனப்பாடம் பண்ணி நாசம் பண்ணி விட்டானுங்க. உங்கள் தப்பு கிடையாது, பிளான் பண்ணி பண்ணானுங்க. ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் பண்ணானுங்க, அப்புறம் இதுதான் நல்லதுன்னு அப்படியே வச்சுட்டானுங்க. அதனால தான் ஐஐடி டைரக்டர் கோமியம் குர்றான் நல்லதுன்றான். அவன்லாம் ஐஐடி டைரக்டரான். ஐஐடி தெரியுமா, இந்தியாவிலே சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஐஐடி தான் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. அந்த ஐஐடி வச்சு தான் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். கமலி அப்படியா, என்ன கதை இது, துரத்தி விட்டுருவாங்களா அந்த பிள்ளைய, பாதியிலே ஓடி போயிருமா? நண்பன் நண்பன் படம், அங்கே நடக்கிற கொடுமையை வச்சு தான் அந்த படமே. அது ஹிந்தியில் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹிந்தியில் தானே எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட். 3 Idiots ஐஐடி நடக்கிற குடும்பம் தான் அது. அப்படி ஆக்கி விட்டானுங்க, பிளான் பண்ணியே பண்ணி விட்டானுங்க. சரி, அது அப்புறம் வரலாறு பார்க்குறப்ப பார்ப்போம். அதான் பிரச்சனையே. எல்லாம் சிந்திப்பீங்களா, அப்புறம் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறப்பீங்கள, கேள்வி கேட்பீங்கள்ல. அப்போ இதுக்கு பேர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா, இது வந்து வட்டி தொகை, வட்டின்னு சொல்லுவாங்க, வட்டி தொகை. அப்போ வாங்கினேன் 100 ரூபா வாங்கியிருக்கீங்க, ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்தியிருக்கீங்க, ரிட்டர்ன் கொடுக்கும்பொழுது எவ்வளோ சார் கொடுக்கணும், 10% இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்கணும். 100 ரூபாயில் 10% இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10 ரூபா. அப்போ நீங்கள் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்கணும், 110 ரூபா கொடுக்கணும். அப்போ நீ திரும்ப தர வேண்டிய மொத்த தொகை 110, வட்டி தொகை மட்டும் எவ்வளவு, 10 ரூபா. இதுக்கு ஃபார்முலா போடுவோமா, ஃபார்முலா புரிகிறதுக்கு தான், இருந்தாலும் போட்டு தொலைவாங்க, என்ன பண்ணுறது. வட்டி தனி வட்டின்னு சொல்லிக்கலாம், அதுக்கு பேர் வட்டிக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கியா, PNR/100. பீனா பிரின்சிபல், அசல். இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். காலம், எவ்வளோ காலத்துக்கு, வட்டினா காலம் எடுத்துக்கணும்ல, இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர்னா என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். சரியா, எங்கே சார் 100 வரும், வட்டி வீதம்னு வந்துச்சுல, 10% வரோம்ல, 10 இங்கே போட்டுருவேன், கீழே 10 100 போடலாம். அந்த 100 எல்லாத்துக்கும் சேர்த்தியும் போடலாம், முன்னாடி பார்த்துருப்போம். மேலே மல்டிப்ளிகேஷனில் எல்லாம் இருந்ததுன்னா கீழே என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதாக எழுதிக்கலாம். அல்லது எங்கே வேணாலும் இங்கேயும் 100 எழுதிக்கலாம், அல்லது இங்கேயும் எழுதிக்கலாம். அதான், ஆனால் ஒன்று தான் எழுதணும், எல்லாத்தையும் போட எழுதிக்கூடாது. அதான் ஃபார்முலா. அசல் தொகையில் சரியா. இப்போ பாருங்கள், இதையே புரிய வைப்போமா. அசல் வட்டி, அசல் எவ்வளவு, 100 ரூபா. பழைய கதையே பார்ப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10% டிவைடட் பை 100. 10% தானே அது. எவ்வளோ காலத்துக்கு, 1 வருஷத்துக்குனா 1 போடுறோம், 2 வருஷத்துக்குனா 2, அரை வருஷத்துக்குனா அரை. வந்துருச்சா. இங்கே நீங்கள் மனசில் போட்டது இங்கே எப்படியாது காலி. 2 வருஷத்துக்குனா அளவு 20 ரூபா. நம்ம 1 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்களா, எவ்வளோ வந்துச்சு, 10. அப்போ 2 வருஷத்துக்குனா எவ்வளோ போடணும், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ வட்டி நீ கொடுக்க போகிற, 2 வருஷத்துக்கு 20 ரூபா கொடுப்ப. மொத்தமாக நீ எவ்வளோ கொடுக்கணும், ப்ளஸ் 100, அவ்வளோதான் மொத்த தொகை. ஃபார்முலா தேவையாதுக்கு எதுவுமே தேவை.
அதே ஃபார்முலா வச்சு நீ ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது. வேரியபிள்னா என்னது? எங்கே நம்பர் இல்லை எல்லாமே வேரியபிள் மாறி. இதெல்லாம் நம்பர் இல்லை, ஒன்று இதெல்லாம் மாறி வேரியபிள். ஓகேவா? எத்தனை வேரியபிள் இருக்குது மொத்தம்? 4 இருக்குது. அப்போ 4 விதமான கொஸ்டின் கேட்கலாம் டைரெக்டாக. எப்படி சார்? ஃபஸ்ட்டு இது 3ஐயும் கொடுத்துட்டு இதை கேட்பான். ஏதாவது ஒன்று மட்டும்தான் கேட்பான். ஓகே, உங்கள் லெவலுக்கு அவ்வளோதான். அடுத்தது இதை கேட்பான், அப்படி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின். இதை கொடுத்துருவான், சரியா? இதை கேட்பான், இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான். இதுனா என்னது? இது ரெண்டும் 100 மாற்றவே முடியாது, அவ்வளோதான், அது ஃபிக்ஸட். இது ரெண்டாவது டைப். அடுத்து மூணாவது டைப். இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான், இதை கேட்பான், இதை கொடுத்துருவான். மூணாவது டைப். புரியுதா என்னென்னு? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கொடுத்துருவான், எவ்வளோ வருஷம், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 3ஐயும் கொடுத்துருவான். கொடுத்துட்டு இதை கேட்பான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுத்துருவான், பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்பான். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கொடுத்துருவான், எவ்வளோ வருஷத்துக்குன்னு சொல்லிடுவான், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுவான். எதை கேட்பான்? அசல் எவ்வளோடான்னு கேட்பான். அடுத்து மூணாவது டைப்பு. ஈக்குவேஷன் தெரியும்ல எல்லாத்துக்கும், எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதே அந்த ஸ்கூல் கதை. ஸ்கூல் கதையெல்லாம் இருக்கவே கூடாது. நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டேரக்ட் கதை தான், நம்மளுக்கு தான். பார்த்தோன்னே ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. புரியுதா? அந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவன் 10th வெறும் 37 மார்க் படித்தவன் கதை சொன்னான்ல, 37 மார்க் படித்தவன் பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு போகிறான். ஃபிசிக்ஸ் படித்தவன் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சொன்ன இல்லையா கதை? ஆமாம். 37 மார்க் எடுத்தவன் யார்? நான் தான். ஆமாம். அடுத்தது இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான், இது என்னன்னு கேட்பான். 4 டைப் இருக்குது. கொஸ்டினை நீ புரிஞ்சுக்கிட்டு எது எதுங்கன்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிவிட்டு சால்வ் பண்ணினா கிடச்சிடும் ஸ்கூல் மெத்தடில். பட் ஸ்கூல் மெத்தடில் நம்ம போடக்கூடாது. ஓகேவா? ரெண்டையும் ஆனால் கற்றுக்கங்க. பார்ப்பேன். புரிஞ்சதா? இதுக்கு பேர் தான் அது தனி வட்டி. சதவீதமே தான் காலத்தை கணக்கில் எடுத்துக்கணும். சரியா? வட்டின்னு சொல்லிட்டேன்னா எவ்வளோ காலத்துக்கு? 1 ஆண்டுக்கு. சரியா? 12% வட்டிங்க. 1 மாதத்துக்கு எத்தனை சதவீதங்க? 12% தனி வட்டிங்க. 1 மாதத்துக்கு எத்தனை சதவீதங்க? 12 மாதத்துக்கு 12%. 1 மாதத்துக்கு எவ்வளவு? 50 தாங்க. என்ன கவின் கவனிக்கிறீங்களா? அங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே சுரேந்தர் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. தள்ளி உட்காருங்க இந்த பக்கம். பார்ப்போம். நான் அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. கூட்டு வட்டி கதையை அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தனி வட்டியை முடிப்போம். 100 அசல், 100 ரூபா அசலுக்கு 3 வருடத்துக்கு 10% வட்டி. அப்படின்னா என்ன பண்ணும்? ஈக்குவேஷன்லேயே போடலாமா? PNR பை வட்டி தானே கேட்குறான். இன்ட்ரெஸ்ட் வட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அசல் சொல்லிட்டானா பிரின்சிபல் எவ்வளவு? எவ்வளோமே? 100 ரூபா அசலுக்கு. எவ்வளவுக்கு ஆண்டுக்கு? 3 இயர்ஸுக்கு. எவ்வளோ வட்டி? ஓகேவா? இந்த கதையெல்லாம் நம்ம போகவே கூடாது. இது ஆனால் போடுங்க. இந்த கதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் போடுங்க. அதை பார்த்தாவே தெரியுது. 3 வருஷத்துக்கு 10%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. 1 ஆண்டுக்கு அது எத்தனை ஆண்டு வேணும்? 3 ஆண்டுக்கு. 1 ஆண்டுக்கு 10 ரூபா. 3 ஆண்டுக்கு எவ்வளவு? ஆமாம். கஷ்டமா? அதான் ஃபார்முலா.
இது ஒன்றும் கிடையாது. அசல் கண்டுபிடி ஈக்குவேஷன் மெத்தடில் சொன்னோம்ல, ஒவ்வொன்றா கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவானுங்க. இங்கே பாருங்க, இங்கே என்ன கேட்குறான், தனி வட்டி கேட்குறான், இதெல்லாம் கொடுத்துருவான். அசல் கேட்குறானாக்கா தனி வட்டி இதெல்லாம் கொடுத்துருவான், இது மூணையும் கொடுத்துருவான். தனி வட்டினா இது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, வட்டி வீதம் கேட்டானா இது மூணையும் கொடுத்துருவான். இந்த நம்ம போட்டோம்ல இங்கே இதுதான். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் மனப்பாடமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு, ஒரே ஈக்குவேஷன் வச்சு போட்டால் வேலை முடிஞ்சுது. ரூபாய் 8000 அசல் தொகைக்கு 5 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிங்க. ஃபார்முலா வச்சு கூட போடுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு போடுங்க, அப்புறம் டேரெக்டாக போடுங்க. எட்டாயிரம் அசல் கரெக்டா? இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிஎன்ஆர் 8000, இதை பார்த்தே போடுங்க. அசல் 8000 எவ்வளவுக்கு? 5 வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். என்ன வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷம். இது சும்மா இந்த மெத்தட் போடக்கூடாது, நம்ம மெத்தடில் தான் போடணும், அதான் ஈஸி. அடுத்தது 10% வட்டி. ஓகேவா? 5800 எவ்வளவு? 5 8 40, இந்த 2 சைபரை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். 4000. பட் இப்படி போடக்கூடாது, நம்ம ஸ்டூடெண்ட்டு. அவன் எவனோ போட்டுட்டு போகிறானுங்க. ரைட், பார்த்தாவே தெரியுமா? அங்கே பாருங்கள் எவ்வளோ, 10%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% கிடச்சிடும். 10% எவ்வளவு? 800 ரூபா. எவ்வளோ ஆண்டுக்கு? ஒரு ஆண்டுக்கு. சரியா? அப்போ 5 ஆண்டுக்கு எவ்வளவு? 5 மடங்கு. அதான் ஃபார்முலா. தனி வட்டி 3 வருடங்களுக்கான வட்டி வீதங்கள் முறையே 4%, 5%, 6%. தனி வட்டி தான். என்ன பண்ணீங்க? போடுங்க பார்ப்போம். கவனிங்க, பிஎன்ஆர் அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க, போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இந்த சம போகிறதுக்கு 2 செகண்டு தான் ஆகும். எவ்வளவு? 2 செகண்டு. சரியா? முதல் ஆண்டுக்கு 4%, 2வது ஆண்டுக்கு 5%, 3வது ஆண்டுக்கு 6%. மொத்தம் எத்தனை சதவீதம் தர போகிறீங்க? 15%. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டுக்கு தனித்தனியாக போட்டாச்சு. அது 15% 3 ஆண்டு கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுவும் தப்பு. 4000 ரூபாயில் 15% எவ்வளவு? அவ்வளோதான் கேள்வி. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளவு? 10%. 10% எவ்வளவு? 400. அதில் பாதி எவ்வளவு? 5%. எவ்வளவு? அப்போ டோட்டல் எவ்வளவு? அம்புட்டு தான், இவ்வளோ தான். சரியா? கொஸ்டினாக புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக போட்டுட்ருக்கீங்க, அதில் தப்பு பண்ணோன்னு கற்றுக் கொடுத்தா தான் மண்டையில் ஏறும், எல்லாம் ஏறாது. அதுக்கு தான் தப்பு பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா விஷ்ணு? புரிஞ்சா இவ்வளோதான் ஸ்டெப்பு. சரியா? இதெல்லாம் தேவையில்லை, பொழப்பத்த வேலை. புரியாதவன் தான் அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருப்பான். அடுத்து போகலாமா? அடுத்தது இதை ட்ரை பண்ணுங்கள். பிரேக் போயிட்டு வாங்க. கவனிங்க, இதுவும் மொக்க கொஸ்டின் தான். ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 10 வருடங்களில் இரட்டிப்பாகுது. ஒன்றும் புரியுதா? 100 ரூபா அசல், வட்டி வருஷம் போட்டுகிட்டே இருக்கான். 10 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? 200 ரூபா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 200 ரூபாயில் என்ன இருக்குது? 100 ரூபா அசல், 100 ரூபா வட்டி. இந்த வட்டி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ எத்தனை சதவீதம் அந்த வட்டி? 100 ரூபா அசலுங்க. 100 ரூபா அசலுங்கிறது எத்தனை சதவீதம்?
அசல் எத்தனை சதவீதங்க? அதை தான் 100 சம பங்காக போட்டு எடுக்க போகிறா. அதுதான் 100%. அசல் தான் 100%. சரியா? இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100%. புரிஞ்சுதா? அப்போ வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி? 10%. ஏன்? 10 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு, 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு? 10% போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் எவ்வளோ சதவீதம் ஆயிரும்? 100%. புரிஞ்சுதா? ரைட். அதான் கான்செப்ட். இது வேறு மாதிரி பண்ணலாம், அதை விட்டுருங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 10 வருடங்கள் இரட்டிப்பாகுது, டபுள் ஆகுது, 200 வருது. இப்போ அதே தொகை மும்மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? 3 மடங்கு ஆகணும். அப்படின்னா எவ்வளவு? 100 ரூபாய் எவ்வளோ வாங்கணும்? 300 ரூபாயாக மாறணும். இதில் 1 மடங்கு கழிச்சிடணும். எப்பயுமே 1 மடங்கு வந்தது அசல் 100 ரூபா, மிச்சம் 200 ரூபா. இங்கே எவ்வளவு? 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 வருஷம். 10 வருஷம். அப்போ 200 ரூபாயை மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம். அதான் ஆன்சர். புரிஞ்சுதா? 1 மடங்கு விட்டுறணும். ஏன்? அது அசல். ஸோ 2 மடங்கு ஆகிறதுக்கு 10 வருஷம். அப்போ 3 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோன்னு போடுவீங்க? 30 வருஷம்னு போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. 1 மடங்குங்கிறது என்னது? அசல். அதுக்குள்ளே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அதை மட்டும் பிடிக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. கூட்டு வட்டி இப்போ தேவையில்லை. கூட்டு வட்டியை அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு தனி வட்டியை போட்டுவாங்க. இதில் தனி வட்டி எது எது? இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டுவாங்க. இது சால்வ் பண்ணுங்க. கூட்டு வட்டி வேண்டாம். இல்லை, இது வேண்டாம், இது வேண்டாம். ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ இந்த மெத்தடு பார்க்கலாமா? ஒரு சிலது சால்வ் பண்ணுங்கப்பா. நான் சொன்னால 4 மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடு தான் நம்ம பார்த்துருப்போம், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. அடுத்த மெத்தட்லாம் போடலாமா? 2வது டைப். ஒரு சம் எழுதிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ரூபாய் 50 வட்டியாக ஒரு வருடத்திற்கு 10% கிடைக்கிறது எனில் 10% கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? இல்லை 5%. 5%த்திற்கு போடுங்க. 5%த்துக்கு கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா கேளுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி போவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் அது. புரிஞ்சிக்கிற வரைக்கும் அது போடுவோம். ஃபார்முலானது PNR. இது மனப்பாடமே பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டுனா மனப்பாடம்லாம் இல்லை.
தப்பாக போட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் ஐ. என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை. ரூபாய் 50 ரூபா வட்டி கிடைக்குது. எவ்வளோக்கு? ஒரு ஆண்டுக்கு. எவ்வளோ வட்டி வீதம்? அப்போ அந்த தொகை என்ன? அதான கேள்வி. அப்படின்னா அந்த தொகை எது? 50ங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட். 50 ஈக்குவல் டு எவ்வளவுக்கு? ஒரு ஆண்டுக்கு. என்ன கிடச்சிருச்சு? அடுத்தது 5% இன்ட்ரெஸ்ட். என்ன இல்லை இப்போ? பிரின்சிபல். பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் சும்மா மொக்காது. இப்படி போடவே கூடாது. ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? இங்கே இருக்கிறது இங்கே வரும்பொழுது என்ன ஆயிரும்? 5 மாறிடும். கரெக்டா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அங்கே போனான்னு டிவிஷன். அது ஒன்றுக்கு வேல்யூ இல்லை. அப்படியே விட்டுற வேண்டியது தான். அதே இதை தான் வரப்போகுது ஒரு தடவை. இப்போ அடிச்சிங்கன்னா வரும் 10. எவ்வளவு? 100 10 எவ்வளவு? 1000. அப்போ எவ்வளவு? பிரின்சிபல் ஈக்குவல் டு எவ்வளவு? 1000. இது புரியாத மக்கு சாம்பிராண்டி பண்ணுற வேலை. சரியா? இது சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க? 5%ங்க. சரியா? ஒரு ஆண்டு தானே, அதனால் பிரச்சனை இல்லை. 5% எவ்வளவு? 5% ஆஃப் எக்ஸு. எவ்வளோவா? 50 ரூபா. 1% கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 5ஆல் டிவைட் பண்ணுங்க. இதில் 5 பங்கு இருக்குது. ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஒரு பங்கு. ஒரு பங்கு எவ்வளவு? 1% எவ்வளவு? 10. ஓகேவா? 1% 10. 100% கண்டுபிடிங்க. என்ன பண்ணணும்? இன்ட்டு 100. இன்ட்டு 100 போட்டால் என்ன கிடைக்கும்? 1%. அப்போ எவ்வளவு? 1000 அப்படின்னு பார்த்த ஒன்று சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து போகிறீங்களா? இன்னொரு டைப்பு அடுத்து போடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பேசி. ₹5000 அசலுக்கு ₹5000 அசலுக்கு ₹200 இல்லை, ₹5000 அசலுக்கு 2% வட்டி வீதத்தில் ₹100 கிடைக்கிறது எனில் ₹100 கிடைக்கிறது எனில் வைப்பாக வைக்கப்பட்ட காலம் எவ்வளவு? வைப்பாக வைக்கப்பட்ட காலம் எவ்வளவு? காலம் கண்டுபிடிக்க சொல்கிறான். பேங்கில் வைக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான்ல. என்ன சொன்னேன்? ₹5000. சரியா? எத்தனை சதவீத வட்டி சொன்னேன்? 2% கிடைக்குது. எவ்வளோ வட்டி கிடைக்குது? ₹100 கிடைக்குது. அப்போ எவ்வளோ காலம் வச்சுருப்பான்? ₹200 தானே சொன்னேன். சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
பிஎன்ஆர் பை 100. ஆனால் இது போடவே கூடாது. சரி, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் 100 தான் சொன்னா, 200 சொல்லியா? சரி, 100. பிரின்சிபல் எவ்வளவு? எவ்வளோ காலம் தானே கேட்குறாங்க, அதான் எக்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் என்ன வரும்? இது இங்கே வந்தா 100/2, இது 5000. கரெக்டா? இல்லை, தப்பாக போட்டேன். இங்கே வந்தால் டிவிஷனில் வந்துடும். கரெக்டா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்தால் டிவிஷன். 2 சைபருக்கு 2 சைபர், இந்த சைபருக்கு இதை அவுட்டு. 1 5 5, 2 5 10, 2 5, 1 5 2. ஓகேவா? இது வந்து அடித்தா மிச்சம் என்ன இருக்கும்? எல்லாமே 1 அப்படின்னு வரும். ஆனால் இப்படி போடக்கூடாது, இது அவனுங்க போடணும், நம்ம ஸ்டூடெண்ட் அப்படி போடக்கூடாது. சரியா? ரைட். 2 ஆண்டு எவ்வளவு? பார்த்த ஒன்று போடணும். சொல்லுங்கள் திரும்ப கணக்கு. 5000 ரூபா அசல், 2% 100 ரூபா கிடைக்குது. எவ்வளோ காலம்? ஓகேவா? போடுங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளவு? 1%. 1% எவ்வளவு? 50 ரூபா. நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ்? அப்போ எவ்வளவு? 100 ரூபா. அப்போ எவ்வளவு? 1 ஆண்டு தான். யார் இப்படி போட்டிங்க? போட்டிங்களா? அப்படி தான் போடணும். என்ன தீபிகா போடலையா? அப்படி பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அதிலே இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு வரணும். ஏன் என்னென்னு நம்ம பேசிக் புரிஞ்சிருந்தீங்கன்னா போட்டலாம். டைப் 3 முடிஞ்சா அடுத்து என்ன? 4வது டைப் எழுதுங்க, கணக்கு எழுதுங்க. ரூபாய் 8000 ரூபாய் 8000 8000 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு $1600 வட்டியாக கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் என்ன? ரூபாய் 1600 வட்டியாக கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் என்ன? கவனிங்க கவனிங்க. என்ன? பிஎன்ஆர் ஐ ஈக்குவல் டு என்ன கேள்வி கேட்குறாங்க? சரி சொல்லுங்கள். 8000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது? என்ன கேட்குறான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1600. பிரின்சிபல் எவ்வளவு? 8000. முதல்ல இதே நிறைய பேர் கண்டுபிடிச்சி போட தெரியாது, அதான் பிரச்சனையே. கணக்காக பார்க்காதீங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்கள். எவ்வளோ ஆண்டுக்கு? 2 ஆண்டுக்கு. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? அதான் கண்டுபிடிக்கணும். x/100. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸை விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போகணும். எக்ஸு கூட 2 என்னவா இருக்கார்? மல்டிப்ளிகேஷன் இருக்கார். இங்கே போனால் டிவிஷன். எக்ஸு கூட இவர் என்ன பண்ணுறாரு? மல்டிப்ளிகேஷன். அங்கே டிவிஷன். 100 என்னவா இருக்கார்? டிவிஷனில் இருக்குது. அங்கே போனால் மல்டிபிள். ஈக்குவேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும், எல்லாம் காலி. அவ்வளோதான். இப்போ எக்ஸ் மட்டும் நிற்கும். ஓகேவா? இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 800. சரி, ஒரு 800
10 800 8000. ஒரு 10 10 10 10 100. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 10%. ஆனால் இதெல்லாம் ஒரு மெத்தடா? சரி, புதுசாக கற்றுக்குறாங்க, ஓகே. சரி, இப்போ போகலாமா? பாருங்கள், 8000ரூபா டைரெக்டாக போடணும். இப்படி தான் போடணும். இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. 8000ரூபா இப்படி போட்டிங்கன்னா இது மேக்ஸு, புரியாதவன் செய்கிற வேலை. 8000ரூபா 2 ஆண்டுக்கு எவ்வளவு வட்டி? அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வட்டி வீதம் தானே கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்படியே இங்கே வாங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளவு? 10%. 10% எவ்வளவு? அப்போ ஆன்சர் என்ன? 10%. ஏமா சிரிக்கிற? சொல்லுங்கள், என்னென்னு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சுல்ல? வேறு ஒன்றும் இல்லைல்ல? ரைட், ஓகே. இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும். இவ்வளோதான் ஸ்டெப். எவ்வளோ நேரம் ஆகும் இப்படிங்கிறதுக்குள்ளே? சார், ஆப்டிடியூட் ரீசனிங் எனக்கு நேரமே பத்தலை சார். அது புரியாத மக்கு சாம்பிராணிக்கு பண்ணுற வேலை. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதேமாதிரி இது மட்டும் இல்லை, எங்கேயாவது நடுவில் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு விட்டுருவான். கேள்வி கேட்கணும். என்னது தனி வட்டினா என்னடான்னு கேள்வி கேட்டிங்கனாக்கா அதை இழுத்துட்டு போய் உங்களை ரூட்டு விடுவோம். கேள்வி கேட்கணும், இது இந்த இடத்துல இருக்கிறோம், இப்படி போனோம்னா பதில் கிடைக்கும். பார்ப்போமா? சால்வ் பண்ணிவிட்டு வாங்க எல்லாத்தையும். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை.